வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான குயிக்காக பண்ணக்கூடிய பச்சை புளி சாறு தான் பார்க்க போகிறோம். இந்த பச்சை புளி சாறை பச்சை புளி சட்னின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. புளியை மட்டும் ஊற வச்சுட்டா போதும், குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த பச்சை புளி சாறு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். புளியோடைய அளவு உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக ஆக்கிக்கலாம், இல்லை குறைவாக தான் பிடிக்கும் அப்படின்னா குறைச்சிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியான ஒரு தக்காளியை இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரமும் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையும் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை நம்ம கையால் தான் பண்ண போகிறோம். ஸ்பூனு இல்லை கரண்டி எதுவும் வச்சு பண்ணாதீங்க, இந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா வராது. நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நம்ம கையிலேயே நல்லா பிசைய போகிறோம். நல்லா மேஷ் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கையாலேயே பிசைஞ்சு விடுங்க. ஏற்கனவே நம்ம நல்லா குட்டி குட்டியாக தான் சாப் பண்ணியிருக்கோம், அதனால் பிசையும் போது நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான பச்சை புளி சாறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த பச்சை புளி சாறை எப்படி சாப்பிட்லாங்கிறத நான் சொல்கிறேன். இதை நீங்கள் அரிசி பருப்பு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பச்சை புளி சாறை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பானிபூரிக்கு கொடுக்குற பானி டேஸ்ட்டு கூட இந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும். அதனால் நீங்கள் சிம்பிளாக இந்த ஒரு பானி மட்டும் பண்ணிவிட்டு ரெடிமேடாக கடையில் விற்கிற பானிபூரி வாங்கி வீட்டில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட இந்த பச்சை புளி சாறு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது ரியல் பானிபூரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லியை நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதுக்கு மேலே இந்த பச்சை புளி சாறை விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவல். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.